Hi friends, this is Pradeepa. So இன்னைக்கான வீடியோ எதை பத்தி அப்படின்னா nostalgic things of 90s loveல first one side love பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ யாரெல்லாம் வந்து 90s கிட்ஸா இருக்கும்போது 90s லவ்ல ஒன் சைடு லவ் பண்ணி ரொம்ப அந்த மெமரிஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போலாம். நீங்களா யாருடா? How do I tell you? ஒன் சைட் லவ் அதிகமா இருந்த காலகட்டம் எதுனா 90s காலகட்டம் தான். அந்த காலகட்டத்துல இருந்த ஒன் சைட் லவ் எந்த அளவுக்கு ஒன் சைட் லவ்வா இருந்துச்சு தெரியுமா? அந்த பையன் லவ் பண்றான் அப்படின்றது அந்த பொண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அதை ஒன் சைட் லவ்வா மானசீகமான காதலா அவங்க வந்து பண்ணிட்டு இருந்த காலகட்டம் தான் 90s கிட்ஸ் பண்ண ஒன் சைட் லவ். இந்த பையன் லவ் பண்றதோ இல்ல அந்த பையன் ஏதோ ஒரு விஷயம் பண்றதோ அந்த பொண்ணுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பயந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுறாங்க பாத்தீங்களா? அதுதான் அந்த ஒன் சைட் லவ்ல ரொம்பவே அழகான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருக்கு நம்ம பசங்க பண்ண நாஸ்டாலஜிக்கான திங்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த பையன் படிக்கிறானோ இல்ல படிக்கலையோ, படிப்பு வருதோ படிப்பு வரலையோ, அந்த லவ் பண்ற பொண்ணு எந்த டியூஷன்ல படிக்கிறாளோ அந்த டியூஷனுக்கு போய் வலுக்கட்டாயமா ஜாயின் பண்றது. அப்படி அந்த டியூஷனே செட் ஆகல, எனக்கு படிப்பே வரல அப்படின்னாலும் வீட்டுல இருக்கிற தம்பி தங்கச்சிங்க இருப்பாங்கல்ல, அவங்கள கொண்டு போய் அந்த டியூஷன்ல போய் ஜாயின் பண்ண வச்சிடுறது. ஜாயின் பண்ண வச்சது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற சாக்குல நம்ம தம்பி தங்கச்சிங்க மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி அடிக்கடி போய் டீச்சரை டார்ச்சர் பண்ணி ஏதாவது சேட்டை பண்ணானா, ஒழுங்கா படிக்கிறானா, இல்ல ஏதாவது சேட்டை பண்ணா என்கிட்ட வந்து சொல்லுங்க, எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாதீங்க, என்னைய கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வாலண்டியரா போய் நம்ம அந்த இடத்துல வந்து ஆஜராகிறது. இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாடி கார்டு அப்படின்னு பார்த்தா இந்த 90s காலகட்டத்துல ஒன் சைடு லவ் பண்ண அந்த பசங்களை தாராளமா சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த லவ் பண்ற பொண்ணுக்கே அவங்க அந்த பையன் லவ் பண்றது தெரியாது அப்படிதானே. அந்த டைம்ல இருந்தா கூட அந்த பொண்ணு எங்க போறா, எங்க வரா, எந்த டியூஷனுக்கு போறா, எந்த ஸ்கூல்ல படிக்கிறா, இன்னைக்கு எங்க இருப்பா, நாளைக்கு எங்க போக போறா அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் கரைச்சு குடிச்சு வச்சிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அந்தந்த இடங்களுக்கெல்லாம் அந்தந்த பொண்ணு கரெக்டா சேஃபா போறாளான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கே தெரியாம அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் சேஃபா தான் போறாங்க அப்படின்ற பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட ஒர்க்கை பார்க்க போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணுங்களோட லைஃபை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணவங்க தான் 90s காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஒன் சைட் லவர்ஸ். நெக்ஸ்ட் சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? ரொம்பவே நாஸ்டாலஜிக்கா இருக்கும் இதை பத்தி யோசிச்சோன்னா. அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருக்கா இல்லையா அப்படின்றது கூட எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம அந்த பொண்ணோட வீட்டையே சுத்தி சுத்தி வருது. அந்த பொண்ணோட வீட்டு சைடு போனாலே அந்த பொண்ணை பத்தின ஒரு ஞாபகங்கள்னால அப்படியே அந்த ஒரு மெமரிஸ்ல அவங்க அப்படியே மெய் மறந்து அந்த தெருவையே சுத்தி சுத்தி போறது, அந்த வீட்டையே சுத்தி சுத்தி போறது. அவங்க அம்மாவை பார்த்தா அந்த பொண்ணையே பார்த்த மாதிரி, அவங்க அப்பாவை பார்த்தா நமக்கே அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மெமரிஸ்க்கு வந்து நம்ம மைண்டை கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு இப்படியான நாஸ்டாலஜிக் திங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்த பசங்க தான் நம்ம 90s கிட்ஸ் பசங்க. அந்த பொண்ணோட நேமு எதர்ச்சியா ஏதாவது ஒரு சினிமா சாங்ஸ்ல வந்துச்சுன்னா அந்த சாங்ல அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி வச்சு திரும்பி திரும்பி கேட்கறது. இல்லாட்டி அந்த பாட்டையே ஒரு நாளைக்கு 100 டைம்ஸ் 200 டைம்ஸ்க்கு மேல அந்த ஒரு பேர் வர்ற ஒரு ரீசனுக்காக மட்டுமே திரும்பி 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 கேட்டு 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 காரே பிடிச்சு போயிருந்தாலும் அந்த பேர் வருதே அப்படின்ற ஒரே ரீசனுக்காக கேட்டு ரசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த ஒரு மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? நம்மளாலலாம் அதை ஃபீல் பண்ண முடியாது. ஃபீல் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு என்ஜாயபிளா இருந்துச்சு அப்படின்றது தெரியும். கரெக்ட் தானே? இன்கேஸ் அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வர்றா அப்படின்னா அந்த பொண்ணு கண்ணுல படுற வரைக்கும் குட்டி போட்ட பூனை மாதிரி அந்த பொண்ணையே சுத்தி 10-20 டைமுக்கு மேல அந்த தெருவுலயே நடந்துகிட்டே இருக்கிறது. அந்த பையன் கிட்ட வந்து சைக்கிளோ பைக்கோ இருந்ததுன்னா அதுல ஆரன் அடிச்சு அந்த பொண்ணு திரும்புற வரைக்கும் சும்மா நோயின்னு ஆரன் அடிச்சுட்டே இருக்கிறது. ஒன் டைம் திரும்பி பார்த்தா கூட இந்த உலகத்துல எதையோ சாதிச்ச ஒரு ஃபீல் அந்த பையனோட மனசுக்குள்ள வரும் பாருங்களேன். அது வந்து 1000 பட்டாம்பூச்சி ஒரே டைம்ல பறந்தா எப்படி இருக்கும், அந்த ஃபீல் தான் அந்த பையனுக்கு இருக்கும். நான் சொல்றதெல்லாம் கரெக்டா அப்படின்னு யாராவது 90s கிட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல தயவு செஞ்சு லீவ் பண்ணிருங்க. ஏன்னா நான் பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் நினைச்சிடக்கூடாது இல்லையா? ஸோ ப்ளீஸ், ஒன் சைட் லவ்வா இருந்தா கூட நம்ம நேசிக்கிற, நம்ம லவ் பண்ற, நம்ம அன்பு செலுத்துற அந்த ஒரு பொண்ணு
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கோயிலுக்கு எதிர்ச்சியா போனா கூட மனசுக்குள்ள வேண்டிக்கிற அந்த மனசு இருக்கு பாருங்க, அந்த மனசுதான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கடவுள் தன்மை வாய்ந்த மனசு யாருக்கெல்லாம் இருக்குன்னா 90s கிட் பசங்க கிட்டதான் இருக்கும். கண்டிப்பா 90s கிட்ஸ்லயும் அந்த ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட மனசுதான் இந்த அளவுக்கு இறங்கும். பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்குறது, அந்த பொண்ணோட பர்த்டே டேட் அன்னைக்கு கிஃப்ட் வாங்குறது, அரிசியில அந்த பொண்ணோட பேரும் இந்த பையனோட பேரும் சேர்த்து எழுதி வாங்கி வச்சுக்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாலர் செயின்ஸ், கீ செயின்ஸ்ல எல்லாம் அந்த பொண்ணோட பேர் எழுதி வாங்குற அந்த திருவிழா டைம்ல எல்லாம் நிறைய பண்ணி தருவாங்க. இந்த கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ், அரிசியில பேர் எழுதுறது, போட்டோ இந்த டாலருக்குள்ள செட் பண்றது அப்படின்னு சொல்லி இப்பயும் இருக்கு. ஆனா அந்த 90s கிட்ஸ் டைம்ல அந்த ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் தெரியுமா? யாருக்குமே வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம போய் அந்த விஷயம் பண்ணும்போது யாருமே அதை பார்த்துவும் கூடாது. பார்த்துட்டா அவ்வளவுதான் போச்சு. அதை அந்த அளவுக்கு மறைச்சு 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 வச்சு அதை ரொம்ப எப்படி சொல்றது, உலகத்திலே விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷம் அப்படின்னு போய் 90s கிட்ட கேட்டீங்கன்னா அந்த அரிசியில அந்த பொண்ணோட பேரை எழுதி வச்சு எங்கேயாவது போய் ஒளிச்சு வச்சு அதை அப்பப்ப எடுத்து பார்ப்பாங்க பாத்தீங்களா, அந்த விஷயமா தான் இருக்கும். ஃபைனலா ஒன் சைட்ல உள்ள இருக்கிற நாஸ்டாலஜிக் விஷயம் என்னன்னா, ஃபிளேம்ஸ் போட்டு பார்த்து மேரேஜ்ன்னு மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஹாப்பியான மூமெண்ட் அந்த பையனுக்கு கிடையவே கிடையாது. ஃபிளேம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம 90s காலகட்டத்துல தான் வந்தது. ஃபிளேம்ஸ் அப்படின்னா யாருக்காவது தெரியாம இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல அவங்களுக்கு புரிய வைங்க. அந்த லெட்டர்ஸ் ஃபிளேம்ஸ்ன்னு சொல்லி லெட்டர்ஸ் எழுதிட்டு அதுல அந்த பையனோட பேரு பொண்ணோட பேரு சேர்த்து எழுதிட்டு மேட்சிங்கா வரதெல்லாம் அடிச்சுட்டு மீதி இருக்கிற அந்த அந்த லெட்டர்ஸ் இருக்கும்ல அதை கவுண்ட் பண்ணிட்டு எவ்வளவு நம்பர்ஸ் வருதோ அந்த நம்பர்ஸை ஃபிளேம்ஸ்ல போட்டு பார்த்தோம்னா லாஸ்ட்ல எந்த ஒரு லெட்டர் மீதம் இருக்கோ அதுதான் அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். அதுல லவ்வோ இல்ல மேரேஜோ வந்ததுன்னா அந்த பையனுக்கு அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது வார்த்தைகளால சொல்ல முடியாது. அது வேற லெவல் ஃபீல். ஸோ இந்த மாதிரியான நாஸ்டாலஜிக் திங்ஸ் எல்லாம் 90s லவ்ல இருந்தது. அதை நம்ம ரீகால் பண்ணி பார்க்கும்போதுதான் இவ்வளோ விஷயம் ஒன் சைடு லவ் பண்ண பசங்க பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கே ஒரு வியப்பா இருக்கு. இந்த காலகட்டத்துல இருக்கிறவங்க இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் இந்த வீடியோ எல்லாம் சீரியஸா போடலாம், எபிசோடா போடலாம், 90s லவ் காலகட்டத்துல இருந்த நாஸ்டாலஜிக் திங்ஸ் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா, இல்ல நான் சொன்னதுல ஏதாவது ஒன் சைடு லவ்ல மீதமான நாஸ்டாலஜிக் திங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம லீவ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye from it's me, Pradibha. Bye.